யுத்தத்துக்கு முன்னர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இன்று செயலிழந்து காணப்படும் முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை தொடர்பிலான ஒரு பார்வை அடுத்து. பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நாட்டின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக திகழ்ந்த தொழிற்சாலைகளில் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையும் முக்கியத்துவம் பெறுகின்றது. நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலையை அடுத்து கடந்த 25 வருடங்களாக ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலை செயற்பாடின்றி மூடப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 30 வீதமானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதாக இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையினால் வெளியிடப்பட்ட அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 13 வீதமானோர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக BBC அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது. இவ்வாறான பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ள இந்த மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சந்தர்ப்பங்கள் கைவசம் இருக்கின்ற போதிலும் அரசாங்கம் அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மக்களின் கவலையாகும். யுத்த காலத்தில் கொஞ்சம் முடக்கப்பட்டு தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் 1000க்கும் மேல் அதில் ஆக்கள் தொழில் செய்தது. நாங்களும் அதில் தொழில் செய்த நான் ஒருவன், நானும் பாதிக்கப்பட்ட நான் அதில். எங்களோட இந்த ஓட்டு தொழிற்சாலையை இயக்கி தந்தால் அவ்வளவு சனமும் இங்க ஓடு வாங்கக்கூடியதா இருக்கும். 1500க்கும் மேற்பட்டாக்கள் வேலை வாய்ப்புக்கு வசதியா இருக்கும். இந்த நாங்கள் ஓட்டு ஃபேக்டரியை நம்பித்தான் நாங்கள் இந்த கூலார் கிராமத்தில் இருந்த நாங்கள் இப்ப 25 வருஷமா எங்களோட ஓட்டு ஃபேக்டரி மூடப்பட்டு எங்களுக்கு எந்த விதமான ஒரு கொடுப்பனவோ ஒரு நஷ்டோட தராமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் எல்லாம் வறுமைப்பட்டு இதை இருக்கிறோம். இந்த ஃபேக்டரி இயக்கிறோம்னு சொல்லி காசு கூட ஒதுக்கி இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நஷ்ட ஒரு கொடுப்பனவோ தரவில்லை. ஃபேக்டரி எங்களுக்கு சரியான கஷ்டம். இந்த ஃபேக்டரியை இன்னும் இயக்கி எங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு ஏற்படுத்துமாறு அமைச்சரை கேட்டுனாங்க. அதுக்காக தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கான இதை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் இன்னும் எங்களை செய்யல. அஸ்பெஸ்டோஸ் கூரை தகடுகள் உடலுக்கு கேடு விளைவிக்கின்றமையினால் வெகு விரைவில் அஸ்பெஸ்டோஸ் தகடுகளை இல்லாது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்மையில் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். உடலுக்கு எந்தவித கேடுகளையும் விளைவிக்காத ஓடு உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு இந்த தொழிற்சாலையை செயற்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது மாத்திரமன்றி மக்களின் சுகாதாரத்தையும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அனைவரதும் அவாவாகும்.